வந்து எலும்பு இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கணும். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை தனித்தனியாக லேசான எண்ணெய் விட்டு வதக்கி எல்லாத்தையும் மிக்ஸில் அரைக்கணும். மொத்தமாக அரைக்கக்கூடாது, மொத்தமாக சேர்த்து அரைக்கணும். ஆரம்பிக்கலாங்களா? பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. கோழி கொஞ்சம் உப்பள்ளி போடு. சிக்கன் அலச போறோம். ஒண்ணா இருந்த சிக்கன் பீஸ் பீஸா போயிட்டு இப்படி எல்லாம் வாஷ் பண்ணு. யாரோட லெக் பீஸ் பிடிக்கும்? எனக்கு அத லெக் பீஸ் நீங்க யாருக்குமே கொடுக்கணும். சண்டை வரும். மொத்தம் 10 லெக் பீஸ் இல்ல, மொத்தம் 2 லெக் பீஸ் தான் இருக்கு. லெக் பீஸ் கட்லெட் செய்ய எலும்புலாத சிக்கன். நல்லா வந்திருக்கா? சரி, நம்ம கட்லெட் வறுப்போமா? என்ன சட்டி? 4 கரண்டி எண்ணெய் ஊத்த போறோம். ரெடி ஆச்சுன்னு உடச்சி ரெடி ஆச்சுந்தியா? இப்போ ஊற்ற கூடாதுரா, அவங்க மட்டும் வந்து உள்ள கரங்க மசிக்கலாம். எறா இது என்ன காய்? கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வறுத்து சத்தமா அரைக்கணும். எண்ணெய் இல்லாம சிக்கன் வறுக்க போறோம். என்னடா நடக்குது இங்க? செவ்வரணி பாயாசம் நாளைக்கு. இல்லை தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் வதங்கினா தான் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், தண்ணியோட இருக்கும். சிக்கன் கட்லெட்டுக்கு மாவு பிசைய போறோம். உருளைக்கிழங்கு மசிச்சு ரெடியா இருக்கு, வறுத்து அரைச்ச சிக்கன் ரெடியா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பிசைய போறோம். அடுத்தது பச்சை மிளகாயை சேர்க்க போறோம், இதில் சேர்த்து தூவிக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்க்க போறோம். பூ வந்து தேவையான அளவு போட்டு போகணும். நம்ம வச்சு இலை சாப்பாடு கட்லெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். அண்ணே நான் அண்ணே நான் அண்ணே நான் அண்ணே அம்மா வாய்க்க வட்டி வாழை வச்சு வாழைக்குள்ளே தேனை வச்சு அந்த தேனெடுக்க வந்தவுக சிறையெடுக்க வல்லவியோ செம்புலையே சிலை எழுதி சிவத்த புள்ள பேரெழுதி அங்கே வம்புலையே தாலி கட்டி வாழுறது எந்த விதம் கண்ணனே